SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருடன் என்ற பட்டத்துடன் சாக போகிறேனா மஹிந்தாவிற்கு ஏற்பட்ட கவலை. மின்சார கட்டணத்தை குறைக்க ஜனாதிபதி அனுர தீர்மானம். திரிபோசா நிறுவனம் கலைக்கப்படுகிறதா? நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை வெளியான எச்சரிக்கை. கொண்டாடியவர்களால் தூக்கி எறியப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா. பாகிஸ்தானில் பயங்கரம், குண்டுவெடிப்பில் 24 பேர் பலி, 40 பேர் காயம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு சொந்தமில்லாத 5% கூட தான் பெற்றுக்கொள்ளவில்லை என தன்னிடம் தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 1970 ஆண்டு முதல் நாட்டிற்காக உழைத்த போதிலும் இன்று நாட்டு மக்களிடமிருந்து திருடன் என்ற பெயருடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த அபத்தமான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி விரைவாக அதனை நீக்குவோம் என்று கூறிய போது தான் அவ்வளவு காலமும் வாழ்வேனா என முன்னாள் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். களத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதனின் பண்பை கொன்று பிணங்களை குவிப்பதை விட பாவம் வேறொன்றுமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை 30% மேல் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 1.5 வருடத்தில் மின்சாரத்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மின்சார கட்டணத்தை 30% மேல் குறைப்போம். அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். எரிபொருள் விலையை கூட குறைக்க கால அவகாசம் வேண்டும். நாங்கள் இவற்றை செய்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டல திணைக்களம் இன்று 10/11/2024 வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திரிபோசா நிறுவனம் தொடர்பில் வெளியிடப்பட்ட சில செய்திகள் தொடர்பில் நிதியமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. திரிபோசா நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோசா வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் மேலும் பயனளிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழுவினர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இளைஞர்கள் சிலர் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தற்போது மும்முரமாக தமது பிரச்சார நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் சுயேட்சை குழு 17 முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்ட குழுவினர் யாழ் சாவகச்சேரி நகரில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது அவர்களுக்கு அங்குள்ள இளைஞர்கள் சிலர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சாவகச்சேரி நகரில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களே அர்ச்சுனாவுக்கு எதிராக எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது முன்னின்று உழைத்தவர்களையும் புறந்தள்ளி வைத்தியர் அர்ச்சுனா புதியவர்களை இணைத்துள்ளமை அவரது செயற்பாடுகளையும் குறித்த இளைஞர்கள் கண்டித்துள்ளார்கள். எனினும் இளைஞர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்ட குழுவினரும் தமது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள குவேட்டா ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் சுமார் 24 பேர் பலியானதுடன் 40 பேர் காயமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் ஒன்று நடைமேடைக்கு வருவதற்கு சற்று முன்னதாக பிளாட்பாரத்தில் குண்டு வெடித்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பெஷாவரியிலிருந்து ஜஃப்ரா எக்ஸ்பிரஸ் சரியாக 9 மணிக்கு வரை இருந்தது. இருப்பினும் குறித்த ரயில் அந்த நேரத்துக்கு வந்திருந்தால் பலி எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் எனவும் தற்கொலை படம் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றார்கள். ஆனால் முன்னதாகவே அந்த முடிவுக்கு வர முடியாது. குண்டுவெடிப்பு எப்படி நடைபெற்றது, அதேவேளை குண்டுவெடிப்பு நடைபெற்ற போது ரயில் நிலையத்தில் சுமார் 100 பேர் இருந்தார்கள் என குவாட்டா போலீசார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருடன் என்ற பட்டத்துடன் சாக போகிறேனா மஹிந்தாவிற்கு ஏற்பட்ட கவலை. மின்சார கட்டணத்தை குறைக்க ஜனாதிபதி அனுர தீர்மானம். திரிபோசா நிறுவனம் கலைக்கப்படுகிறதா? நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை வெளியான எச்சரிக்கை. கொண்டாடியவர்களால் தூக்கி எறியப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா. பாகிஸ்தானில் பயங்கரம், குண்டுவெடிப்பில் 24 பேர் பலி, 40 பேர் காயம்.